இந்த புனித நீராடல்ல யாருக்காவது இந்த பரிகாரம் சொல்லி அவங்களுக்கு இப்படி ஒரு சேஞ்ச் நடந்தது அப்படிங்கறது ஏதாவது இருக்கு இன்சிடென்ட் இருக்கா? இருக்கு. முக்கூடல்னு ஒரு ஊர் இருக்கு, நம்ம ஊர் பக்கம். அங்கே போய் குளிக்க சொல்லியிருக்கேன். மொரப்பநாடுன்னு ஒரு இடம் இருக்கு. கன்னியாகுமரி சங்கமத்துல குளிக்க சொல்லியிருக்கேன். கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கிற இடம் தானே, அங்க குளிக்க சொல்லியிருக்கிறேன். இங்க நம்ம சங்கமம் இல்லாமல் சொன்ன ஒண்ணு இருக்கு, சங்கரா பரணியாருன்னு ஒண்ணு இருக்கு. சங்கரா பரணியாறு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 6 இருக்குமா, ஒவ்வொரு ஸ்டார்ஸ்க்குமே 6 இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு, எல்லாமே இருக்கு. தமிழ்நாடு பெரிய புண்ணிய பூமி. கண்டிப்பா. சூரியன் சங்கரன், சூரியன் சங்கரன், சூரியன் சங்கரன் பரணி நட்சத்திரத்துல இருக்கு. அது கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி, விழுப்புரம் அந்த மாவட்டங்கள்லாம் எங்க ஒரு மேசத்துக்குள்ள வரும். பரணி நட்சத்திரம் ஒரு மேசம். அப்ப சூரியன் சங்கரனாகி பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் அது லக்கணப்படி அது 4ஆம் அதிபதியாக இருந்து அல்லது 4 கூடிய கிரகம் அங்க தொடர்பு கொள்ள அங்க அட்டமாதிபதி பார்க்க இவர்கள் கஷ்டம் தீர சங்கராபரணியாரில் போய் குளிக்கணும். இது வருஷம் முழுக்க தண்ணி வராது, சீசனுக்கு வரும். புரியுதா இல்லையா? இப்ப ஐப்பசி மாசம் தண்ணி ஓடிட்டு இருக்கு சங்கராபரணியில. அந்த தண்ணி ஓடக்கூடிய காலகட்டங்களை போய் குளிச்சுக்கலாம். அந்த தீர்த்தம் எடுத்து வர சங்கராபரணின்னு யார் மனுஷன கிரகம் தான் பேர் வச்சிருக்கு. அப்படி ஒரு ஆறு ஓடுது இல்ல, விழுப்புரத்தை ஒட்டி தான் ஓடிட்டு இருக்கு. மேல்மருவத்தூருக்கு அது முன்னாடி வரும்னு நினைக்கிறேன், மேல்மருவத்தூர் தாண்டி வரும்னு நினைக்கிறேன், சென்னையில இருந்து போகும்போது. அந்த அதுல போய் குளிக்கலாம். காரண காரியம் இல்லாம பேர் வைக்கல, காரண காரியம் இல்லாமல் காரண காரிய கரிவரதராஜ பெருமாள் பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பேர் இருக்கு. காரணேஸ்வரர்னு இருக்கா இல்லையா, காரணேசன் பேர் இருக்கா இல்லையா? இப்ப சிவகாசிக்குள்ள போனோம்னா இப்ப மலை வீடுன்னு சொல்லக்கூடிய, நீர் வீடுன்னு சொல்லக்கூடியது கடகம். சரியா? அந்த இடத்துல சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கு. அது லக்கணப்படி அது 4ஆம் இடமா இருக்குன்னு வைங்களேன். சிவகாசி இருந்தா காரணேசன் காலனியில இருப்பாங்க.